வணக்கம். அபிராமி அம்மை பதிகத்துல 14வது பாடல். இந்த பாடல் மிகவும் முக்கியமானது. இதுவரைக்கும் உள்ள அபிராமி அம்மை பதிவை பார்க்காதவர்கள் கூட கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. நீங்க பார்க்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து அளிக்க வேண்டியது உங்களுடைய ஆன்மீக கடமை என்றே கருதுகிறேன். அப்படி இந்த பாட்டுல என்னதாங்க இருக்கு? இந்த பாட்டுல அபிராமி பட்டர் அபிராமி அம்மையிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். உன்னுடைய தலைவன் இருக்கிறானே, அவன் இந்த உலகங்களுக்கு எல்லாம் நாயகன், இந்த உலகங்களையெல்லாம் படைக்கக்கூடியவன், இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டிய நெறிமுறையெல்லாம் வகுக்கக்கூடியவன், மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை எல்லாம் சொல்லக்கூடியவன், அனைத்து வகையான சக்தியும் உடையவன். ஆனால் அவன் உடம்பில் ஆடையின்றி பிட்சாடனாக ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுத்து உண்கிறானே, இதுக்கு நீ என்ன சொல்ல போற அபிராமி? நீ எங்கே இருக்கிறாய்? மாட மாளிகையில் சூழ்ந்துள்ள திருக்கடையூர்ல நிம்மதியா இருக்கிறையே, ஆனா உன்னுடைய கணவன் மட்டும் இப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றானே, அதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் என்று பஞ்ச புகழ்ச்சி அணியாக அபிராமியிடம் கேட்கிறார். இந்த பாடல் ஏன் முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாடல்ல மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய இயமம் என்றால் என்ன, மனிதர்கள் நற்குணங்கள் என்ன, நியமங்கள், நற்குணங்களாக மனிதர்களிடம் இருக்க வேண்டியவை என்ன, அதைத்தான் நியமங்கிறோம். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய குணங்கள் என்ன, அதைத்தான் இயமங்கிறோம். மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய 32 தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் ஏன் பிச்சாடனர் வடிவத்தில் வந்தான் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்குது. யாருமே அதிகம் கேள்விப்பட்டிராத இந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் இந்த ஒரு பதிவின் மூலமாக சொல்ல வேண்டிய கடமையை இறைவன் எனக்கு படைத்திருக்கிறான் என்று கருதி, இயமம் என்றால் என்ன, நியமம் என்றால் என்ன, 32 அறங்கள் என்றால் என்ன, அதுக்குரிய பாடல் என்ன, இறைவன் ஏன் பிச்சாடன வடிவத்தில் உள்ளார், இவ்வளவையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. இவ்வளவையும் சொன்னாதான், இவ்வளவு சிறப்புகளை வாய்ந்த உன்னுடைய கணவனை நீ பிச்சை எடுக்க விட்டு கொண்டிருக்கிறாயே, நீ பெரிய மாட மாளிகையெல்லாம் இருக்கக்கூடிய திருக்கடையூர்ல சகல செல்வங்களோடு வசதியாக இருக்கிறாயே, உன் கணவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்செடியாக கேட்கிறான். அந்த ஆதிசிவன் ஏன் பிச்சாடனாக இருக்கிறான், உலகத்தை உயிர்ப்பதற்காக என்பது மறைபொருள். அப்போ இந்த பாடல்ல நீங்க அனைவருமே தவறாம கேட்க வேண்டியது, படிக்க வேண்டியது அவசியமாகிறது இல்லையா? இப்ப இந்த பாடலை படித்து அதனுடைய பொருள்களை வரி வரியாக சுவைத்து அபிராமி அம்மையினுடைய அருளை பெறுவோமா? நீடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வடிவாய் நியமமுடன் 32 அறம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வேசற்று லட்சையும் போய் வெண்துயில் அரைக்கணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைக்கோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளந்தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்றது ஏது சொல்வாய்? ஆடு கொடி மாடமிசை மாதர்விளை ஆடி வரும் ஆதிகட ஊரின் வாழ்வே, ஆடுகொடி மாடமிசை மாதர்விளை ஆடி வரும் ஆதிகட ஊரின் வாழ்வே, அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த மாதிரி பாடல்களை பாடணும்னா அருளாளர்களால் தான் முடியும். அபிராமி அம்மையே அவருடைய உள்ளம் புகுந்து பாடியதுதான் இந்த பாடல்னு நான் கருதுறேன். ஏன்னா சாதாரணமானவங்க இப்படி பாட முடியுமா?
ஆடுகொடி மாடமிசை மாதர் விளை ஆடி வரும் ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அழகான மகளிர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற சலங்கை ஒலிகள் கேட்கின்ற மாட மாளிகையில் நிறைந்திருக்கின்ற ஆதிகட ஊரில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவளே, திருக்கடையூரில் வாழ்கின்ற அமுதகடேசன் ஒரு பாகமாக இருப்பவளே, மனிதர்களுக்கு அருள்களை எல்லாம் வாரி வணங்குவோளே, அபிராமியே, நீ இவ்வளவு பெயரும் புகழும் பெருமையும் பெற்றிருந்தும் உன் கணவன் மட்டும் ஏன் பிச்சை ஏந்தி நிர்வாண கோலத்தில் வீடு வீடாக கால் கடுக்க போய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான்? அதற்கு என்ன சொல்லப் போகிறாயம்மா என்பதுதான் சாராம்சம். ஆனால் இதுல உப செய்திகளாக அந்த பொருள் விளங்குவதன் பொருட்டு அந்த விளக்கங்களை எல்லாம் நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. இப்ப முதல் வரியில பாருங்க, நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமுமாய் முத்தி வடிவாய் நேமமுடன் 32 அறம் வளர்க்கின்ற இந்த செயலையெல்லாம் செய்யக்கூடியவன் ஆதிசிவன். அவன் நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் விளங்குகின்றான். எப்படி விளங்குகின்றான்? பலமுறை நாம் சொல்லி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு யுகமும் முடியும் பொழுது, அந்த யுகங்களில் சக்திகள் ஒடுங்கப்படும் பொழுது, சக்திகள் அனைத்தும் சிவனில் ஒடுங்கப்படும் பொழுது, சிவன் அனைத்துமே நித்தமுமாக நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதயுகம் 17,28,000 ஆண்டுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அது முடிந்தவுடன் அனைத்து சக்திகளையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டான். அடுத்து திரேதாயுகத்தை தோற்றுவித்தார். அது 12,96,000 வருடங்கள் சென்றது. அது முடிந்தவுடன் அனைத்து தத்துவங்களையும் தன்னுள் ஒடுக்கிக் கொண்டு தான் மட்டுமே நிலையாக நின்றான். அடுத்து துவாபர யுகம் 8,64,000 வருடம். அதில் உயிர்களை எல்லாம் பிறப்பித்து அந்த யுகம் முடிந்தவுடன் தன்னுள் அனைத்து உயிரினங்களையும் அனைத்து சக்திகளையும் அடக்கிக் கொண்டு தான் ஒருவனுமே நின்றான். அடுத்து இப்பொழுது கலியுகம் 4,34,000 வருடம். கலியுகத்தை தோற்றுவித்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 4,150 வருடங்கள் தான் சென்றிருக்கின்றன. இன்னும் நிறைய வருடங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு வருடங்களையும் யுகங்களையும் தோற்றுவித்து அவனே நிலையாக நிற்கின்றான். நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் இவ்வாறு தான் நிற்கின்றான். இந்த உலகங்களையெல்லாம் அவன்தான் படைக்கிறான். இந்த உலகங்களையெல்லாம் அவன்தான் தன்னுள் ஒடுக்குகிறான். ஆனால் ஒவ்வொரு யுகம் முடிந்தவனும் அவன்தான் நிலையாக நிற்கிறான். அப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவன் அந்த ஆதிசிவன். அதான் நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமுமாய் முக்தி வடிவாய். என்னால் அவனில் சென்றுதான் நாம் அனைவருமே பரத்திலிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம். மீண்டும் அந்த பரத்தை சென்று அடைய வேண்டும். பரத்தில் கரைந்து பதிந்த நற்காயம் உருத்திரித்து அவ்வுயிர் ஓங்கிடல் வேண்டி திரைகடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறக்கும் திருவருளாலே. இந்த உயிர் சென்றவுடன் ஸ்தூல உடம்பு மண்ணில் உலகத்திலேயே நின்று விடுகிறது. சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தான் அந்த ஆதிசிவனில் போய் சென்று தங்கி வினைப்பயனுக்கு ஏற்ப மீண்டும் ஒரு உயிரெடுத்து வருகிறது. வினைப்பயனை கழித்தல் பொருட்டு வருகிறது. வினைப்பயன் கழியும் வரை அந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்தி வினைப்பயன் கழிந்தவுடன் நிலையாக இறைவனில் சென்று தங்கிவிடும். அதான் அவன் முத்தி வடிவாக இருக்கக்கூடியவன். நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமுமாய் முத்தி வடுவாய் நியமமுடன் 32 அறம் வளர்க்கின்ற. நியமம் என்றால் என்ன? நியமம் என்றால் என்ன? நியமம் என்றால் என்ன? நியமம் என்றால் என்ன? நியமம் என்பது நாம் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள், நற்பழக்க வழக்கங்கள். நியமம் என்பது நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள்.
இவை அனைத்துமே திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. இயமம் என்றால் என்ன? கொல்லான், பொய்கூறான், களவிலான், என்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல்காமம் இல்லான், இயமத்து இடை நின்றானே. அப்ப இந்த பழக்கங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவன் ஆதிசிவன். நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன? அதைத்தான் இயமம் என்று அவன் சொல்கிறான். அந்த இயமம் என்ன? கொல்லான், எந்த உயிரினங்களையும் கொல்லாமல் இருக்க வேண்டும், கொன்று தின்னாமல் இருக்க வேண்டும். கொல்லாமை அந்தனர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலார் என்றும் சொல்கிறார். எந்த உயிரினங்களையும் கொல்லக்கூடாது, கொன்று திங்கக்கூடாது. நான் கடைபிடிக்க வேண்டிய முதலாய சீரிய குணமே அதுதான். கொல்லான், பொய்கூறான், பொய் சொல்லக்கூடாது. தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சொல்லும். கொல்லான், பொய்கூறான், களவிலான், பிறருடைய பொருள்களை கல்வோம் என்று நினைக்கக்கூடாது. உள்ளத்தால் உள்ளலும் தீவே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஆனால் அபகரித்து கொண்டால் அது எவ்வளவு பெரிய தீங்கு. என் குணன், ஆராய்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சி என்றால் என்ன? இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவனில் கலந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை, அது அந்த ஆராய்ச்சி உடையவனாக இருக்க வேண்டும். என் குணன். நல்லான், நல்லவனாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயை இல்லாதவனாக இருக்க வேண்டும். அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அந்த இழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். நல்லான். அடக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அடக்கம் இருக்கணும். தற்பெருமையோடு இருக்கக்கூடாது. எல்லாம் நான், எல்லாம் நான் என்று இருக்கக்கூடாது. நீ என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆதிசிவன். ஆதிசிவன் தான் அனைத்தையும் உனக்கு கொடுத்து அந்த வேடிக்கையை பார்க்கிறான். ஆதிசிவன் தான் உனக்கு வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைக்கிறான். ஆதிசிவன் தான் உனக்கு தோல்வியை கொடுத்து வாழ்க்கையை போதிக்கிறான். ஆனால் நீ தலைக்கணம் பிடித்து ஆடக்கூடாது. அடக்கமுடையவனாக இருக்க வேண்டும். அடக்கமுடையான், நடிச்செய்ய வல்லான். 2 பேர் தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், வீணாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பார்த்து கொண்டு பேசாமல் செல்லக்கூடாது. அவர்களை அமைதிப்படுத்தி நல்வழி காட்டி அவர்களுக்கு நீதி சொல்ல வேண்டும். நடுவராக இருக்க வேண்டும். நடுச்செய்ய வல்லான், பகுத்து உண்ண வேண்டும். கிடைக்கக்கூடியதை எல்லாம் நாமே நம் வாயில் போட்டுக்கொள்ளக்கூடாது. பக்கத்துல யாராவது உயிர் போகும் அளவுக்கு பசியோடு இருக்கிறார்களா என்று பார்த்துதான் நாம் உண்ண வேண்டும். அதான் பகுத்துண்பான். மாசிலான், எந்த விதமான குற்றம் குறைகளும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். கல்காமம் இல்லான், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக கூடாது. பெண்கள் பின்னால் அலைந்து திரியக்கூடாது. இவை இயமத்து இடை நின்றானே. இவைகள்தான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நற்பழக்க வழக்கங்கள். இதையெல்லாம் வகுத்தவன் ஆதிசிவன். இதையெல்லாம் சொல்றாரு அந்த அபிராமி பட்டர். அபிராமிட்டு சொல்றாரு, இந்த ஏமங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவன் அவன் தானே. அவன் மட்டும் ஏன் பிச்சாண்டியாக ஊர் ஊராக வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான்? நியமத்தை அவன்தானே சொல்லிக் கொண்டான். நியமத்தை அவன்தானே சொல்லிக் கொண்டிருந்தான். நியமமுடன் 32 அறம் வளர்க்கின்றவன் அவன்தானே. நியமம் என்றால் என்ன? நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள். அது பழக்க வழக்கங்கள். நியமம், நெறிமுறைகள், நியமம். தூய்மை, அருள், ஊன் சுருக்கம், பொறை, செவ்வை, வாய்மை, நிலைமை, வளர்த்தலே, மற்றிவை, காமம், களவு, கொலை எனக் காண்பவை நேமியீரைந்தும் நியமத்தனாமே. இந்த 10 நெறிமுறைகளுடன் வாழ வேண்டும். தூய்மையுடையவனாக இருக்க வேண்டும். தூய்மையுடையவனாக எப்படியா இருக்கிறது? புறந்தூய்மை நீரான அமையும், அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும். தினந்தோறும் 2 முறை குளிக்க வேண்டும், அது புறந்தூய்மை. எப்பொழுதுமே வாய்மை பேச வேண்டும், அது அகந்தூய்மை. திருக்குறளையும் திருமந்திரத்தையும் இல்லாத விஷயங்களே இல்லை. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும். அப்போ தூய்மையுடையதாக இருக்க வேண்டும். அருள் உடையராக இருக்க வேண்டும். அருள் என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் வைப்பது அன்பு. ஒரு மனிதன் சகல ஜீவராசிகளிடத்தும் வைப்பது அருள். அருள் உடையவனாக இருக்க வேண்டும். தூய்மை, அருள், ஊன் சுருக்கம். குறைவாக சாப்பிட வேண்டும். பசித்து புசிக்க வேண்டும். பசி இருக்கும் முன்னே கையை கழுவ வேண்டும்.
எப்பொழுதும் பசியுடனே இருக்க வேண்டும். அதான் ஊன் சுருக்கம். தூய்மை அருள் ஊன் சுருக்கம். பொறுமையுடையவனாக இருக்க வேண்டும். பொறை செம்மை நடுநிலைமை உடையவனாக இருக்க வேண்டும். பொறை செம்மை வாய்மை ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய் கூறாமல் இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். வாய்மை நிலைமை வளர்த்தலே. இன்பம் வரும் பொழுது கூத்தாடக்கூடாது, துன்பம் வரும் பொழுது துவளக்கூடாது. அதான் நிலைமை வளர்த்தலே. மற்றிவை காமம் பிசாசாக அலையக்கூடாது. காமம் களவு செய்யக்கூடாது. கொலையை பற்றி நினைக்கக்கூடாது. கொலையென காண்பவை நேமியைந்தும் நியமத்தனாமே. இந்த நெறிமுறைகள் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நெறிமுறைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்த ஆதிசிவன் ஏன் பிச்சாடனாக அலைகிறான்? ஏமமும் நியமமும் 32 அறங்களையும் சொல்லிக் கொடுத்தவனே அவன்தானே. அவன் ஏன் பிச்சாடனாக வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறானே அம்மா, அதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் என்று அபிராமியிடம் கேட்கிறாய். அவன் இது எல்லாம் எதற்காக செய்கிறான்? ஏன் பிச்சாடனாக ஆனான்? அவன் ஏன் பிச்சாடனாக ஆனான் என்பதை தெரிவிப்பதற்கு முன்னதாக அந்த 32 அறங்கள் என்ன? 32 அறங்கள் இறைவன் சொன்னான் என்றால் அதற்குரிய செய்யுள் என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. 32 அறங்கள் என்ன? ஆதுலர் சாலை, ஓதுவார்க்கு உணவு, அறுசமயத்தோர்க்கு உணவு, பசுவுக்கு வாயுரை, சிறைச்சோறு, ஐயம், தின்பண்டம், மகச்சோறு, மகப்பெருவித்தல், மக வளர்த்தல், மகப்பால், சிறவை பிணஞ்சுடுதல், அறவை துரியம், வண்ணார் நாவிதர், வதுவை பூநூல், நோய் மருந்து, கண்ணாடி, காதோலை, கண்மருந்து, தலைக்கு எண்ணெய், பெண்போகம், சுண்ணம், பிறர்க்கு ஈத்தல், தண்ணீர் பந்தல், சுண்ணம் பிறர் காத்தல், தண்ணீர் பந்தல், மடம் தடாகம், கா ஆகுறிஞ்சி நடுகரி, ஏறு விடுத்தல், விலை கொடுத்து கொலை உயிர் மீட்டல், இச்செயல் 32 அறமென்க. இச்செயல் 32 அறமென்க. அறம் என்றால் என்ன? ஆதுலர் சாலை, மருத்துவமனை அமைத்து அனைவருக்கும் இலவச மருத்துவம் வழங்க வேண்டும். ஓதுவார்க்கு உணவு, ஓதுவார்க்கு உணவு, சைவ நன்னெறிகளை திருக்கோயில்களில் பாடுபவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அறுசமயத்தோர்க்கு உணவு, கல்வி கற்று ஓதுவார்க்கு உணவு என்பது கற்றுக் கொடுக்கின்ற குருமார்களுக்கு உணவளிக்க வேண்டும். அறுசமயத்தோர்க்கு உணவு என்பது கோயிலில் அறப்பணிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பசுவுக்கு வாயுரை, ஏற்கனவே ஒரு பாட்டுல யாவார்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்று திருமந்திரம் சொல்கிறது அல்லவா? அதே போல பசுவுக்கு உணவிட வேண்டும். சிறைச்சோறு, பறவைகளை கூண்டில் அடைப்பாமல் விடுவித்து விட வேண்டும். பறவைகளை விடுவிக்க வேண்டும். ஐயம், தின்பண்டம், மகச்சோறு, மகப்பெருவித்தல், மக வளர்த்தல், மகப்பால், இது அனைத்துமே ஐயமிட்டு உன் என்று சொன்ன மாதிரி தர்மம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு உணவிட வேண்டும். சிறுவர்கள் சிறுமிகளுக்கு தின்பண்டம் வழங்க வேண்டும். தாய்மார்கள் மகவுற்று கருவுற்று இருப்பவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்த வேண்டும். இலவச பிரசவம் பார்த்து விட வேண்டும். சிசுவை வளர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். தாய்ப்பால் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பவர்களுக்கு நாம் உணவளித்து அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். அறவை பிணஞ்சுடுதல், அறவை பிணஞ்சுடுதல்னா அனாதையாக இருப்பவர்கள் இறந்து விட்டால் அந்த பிணங்களை எல்லாம் எரித்து வைப்பதற்கு, ஈவக்கடன் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அறவை துரியம் செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அனாதைகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். பிறருடைய துணிகளை எல்லாம் துவைத்து துப்புரவு செய்கின்ற பணியை செய்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும். சிகை திருத்துவர்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். தாலிக்கு தங்கம் கொடுத்து தாலிச்சரடு கொடுத்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும். நோய் தீர்க்கும் மருந்துகளை கொடுத்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும். கண்ணுக்கு அணிகலன்கள், கண்ணாடி போன்றவை கொடுத்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும். காதணிகலன்கள் கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும். கண்ணுக்கு மருந்து கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும். தலைக்கு எண்ணெய் கொடுத்தால் மருந்து கிடைக்கும். திருமணம் செய்து விட்டால், திருமணம் செய்யாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு திருமணம் செய்து விட்டால் அதைத்தான் பெண் போகம்னு சொல்றாரு. சுண்ணம் பிறர்க்கு ஈதல்,
வெத்தலை வைத்துக்கிட்டு சுண்ணாம்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்கறது கூட ஒரு தர்மம் தான். தண்ணீர் பந்தல் வைத்தல், குளம் வெட்டுதல், மடம் கட்டி அனைவரையும் வழிப்போக்கர்களை தங்க வைத்து உதவி செய்தல், ஆவுறிஞ்சி நடுதறி, இந்த விலங்கினங்கள்லாம் இருக்குதே, நம்மெல்லாம் முதுகுல ஊரல எடுத்தா கையை வச்சு சொரிஞ்சிருவோம். அந்த மாடு எப்படியா சொரியும்? அது எங்கேயாவது ஒரு சுவரோ தூணோ இருந்துன்னா அதுல போய் தான் தேய்த்து கொள்ளும். அதற்கு ஊரில் ஒரு தூண் நட்டி வைக்க வேண்டும். அதான் ஆவுறிஞ்சி நடுதறி. ஏறு விடுவித்தல், பசு காளை மாடுகளை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்கக்கூடாது. ஏறு விடுவித்தல். விலை கொடுத்து கொலை உயிர் மீட்டல். சாப்பிடுவதற்காக ஒருத்தன் ஆடையோ மாடையோ கொண்டு போறான், வெட்ட போறான்னா அதுக்குரிய காசை எவ்வளவு கொடுத்தாலும் அதை மீட்டுவது பெரும்புண்ணியம். இச்சைகள் 32 அறமென்க. இதுதான் 32 விதமான அறங்கள். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய ஏம நெறிமுறைகளை சொன்னவன் அவன். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய நியம நெறிமுறைகளை சொன்னவன் அவன். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய இந்த 32 அறங்களையெல்லாம் சொன்னவன் அவன். அப்படிப்பட்டவன் ஏன் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான்? அதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? இப்ப நீங்களும் இந்த கேள்வியை கேட்கறது புரியுது. அவன் வீடு வீடா போய் ஏயா பிச்சை எடுக்கிறான்? அதுக்கு திருமந்திரத்துல ஒரு பாட்டு இருக்கிறது. புத்தி கொழுவி முழங்கரி வேள்வியுள் அத்தியுரி அரணாவது அறிகளார் சக்தி கருதி தாம் பல தேவரும் அத்தீயினுள் விழுந்தன்று கொலையே. தார்காவனம் தார்காவனம் என்று ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்தில் உள்ள முனிவர்கள் எல்லாம் யாகங்கள் பல செய்து மிகப்பெரிய அளப்பெரிய சக்திகளை எல்லாம் பெற்றுவிட்டார்கள். இந்த சக்திகளை பெற்றவுடன் அவங்களுக்கு ஆணவம் தலைக்கு ஏறிடுச்சு. நம்ம தான் பெரியவங்க, நம்மளே சிவன்கிற முடிவுக்கு வந்தாங்க. யாரையும் மதிக்காம இருந்தாங்க. அந்த செய்தி சிவனுடைய செவிக்கு வந்தது. சிவன் உடனே தன்னுடைய விஷ்ணுவை அனுப்பி, எப்பா நீ மோகினி உருவம் கொண்டு அந்த அவங்க முன்னால போய் நில்லு, அவங்க உன்னுடைய அழகில மயங்கி உன் பின்னாலேயே வருவாங்க, அவங்களுடைய சக்தி பாதி குறையட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ மோகினி வடிவம் கொண்டு அவர் வந்தார் விஷ்ணு. இந்த தார்காவன முனிவர்கள் பூராமே மோகினுடைய அழகில் மயங்கி ஒரு பின்னால் சென்றார்கள். ஒரு சக்தி பாதி குறைஞ்சது. சிவன் பிச்சாடனர் வடிவு கொண்டு அந்த தார்காவன பெண்கள் முன்னால் போய் நின்றார்கள். அவர்கள் வந்திருப்பவர்கள் தங்களுடைய கற்பின் மகிமையால் வந்திருப்பவர் சிவன் என்று அறிந்து கொண்டு அவனை காலில் விழுந்து தொழுது அவர் பின்னாலேயே சென்றார்கள். பக்தியால் பின்னால் சென்றார்கள். ஆனா தார்காவன முனிவர்களுக்கு கோபம் வந்தது. இந்த பிச்சாடன் நம்முடைய பெண்களை எல்லாம் மயக்கி விட்டானே என்று சொல்லி வேள்வித்தீயிலிருந்து பலவிதமான துன்பம் தரக்கூடிய பொருள்களை சக்திகளை எல்லாம் ஏவி விட்டு பிச்சாடனரை அழிக்க முயற்சி செய்தார்கள். முதல்ல நெருப்பை ஏவி விட்டார்கள். நெருப்பை அவர் கையில் வைத்துக் கொண்டார். பின்பு பாம்பை விட்டார்கள். பாம்பை மேலே அணிகலனாக அணிந்து கொண்டார். புலியை ஏவி விட்டார்கள். புலியை கொன்று புலித்தோலை அவர் அணிந்து கொண்டார். மானை ஏவி விட்டார்கள். மானை அழித்து அந்த மான் கொம்பை கையில் வைத்துக் கொண்டார். முயலகன் என்ற அரக்கனை ஏவினார்கள். அவனை காலில் போட்டு அழுத்திக் கொண்டார். இறுதியாக ஒரு மத யானையை அனுப்பினார்கள். அந்த மத யானையினுடைய வயிற்றுக்குள் புகுந்து தாண்டவமாடி அந்த யானையினுடைய வயிற்றை கிழித்து வெளியே அந்த யானையினுடைய தோலை போர்த்தி கொண்டார். இவையெல்லாம் ஏன் செய்தார்? ஆணவம் எங்கிருந்தாலும் அதை அழிப்பதற்காக சிவன் வருவார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிச்சாடன் வடிவம் கொடுத்தார். இதை சொல்லாமல் சொல்கிறார். நீ அகில உலகங்களுக்கும் நாயையாக விளங்குகிறாளே, மாட மாளிகையில் நிறைந்துள்ள திருக்கடவுரில் மகிழ்ச்சியாக இருக்கிறாயே, மனிதர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்குகிறாயே, சுபங்களை எல்லாம் வாரி வழங்குகிறாயே. ஆனால் உன்னுடைய கணவன் மட்டும் அவன் எப்படிப்பட்டவன்? உலகத்தை படைக்கவன், உலகத்துக்கு ஆதியாக இருப்பவன் அவன்தான், உலகத்தில் நித்தமுமாக இருப்பவனும் அவன்தான், உலகத்துக்கு நீதியாக நிற்பவனும் அவன்தான். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய இயம என்ற பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தவன் அவன்தான். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தவன் அவன்தான். மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய 32 அறங்களை எல்லாம் சொன்னவன் அவன்தான். அப்படி இருந்தும் அவன் இடுப்பில் கட்டுவதற்கு கூட ஒரு துணி இல்லாமல் நிர்வாணமாக வீடு வீடாக சென்று கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் கால் கடுக்க அழைத்து கொண்டிருக்கின்றானே, அவன் பைத்தியக்காரனா
இதுக்கு நீ என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்கிறார். பஞ்ச புகழ்ச்சி அணியாக இறைவனை புகழ்வதோடு மட்டுமின்றி அபிராமி அம்மையுடன் இவ்விதமாக அவர் உரையாடல் செய்கிறார். பஞ்ச புகழ்ச்சி அணியாக இறைவனை புகழ்வதுடன் அபிராமி அம்மையுடன் இதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? இவை எல்லாமே மானிட தர்மத்தை தலைத்தூங்குவதற்காக ஆதிசிவன் செய்த திருவிளையாடல் என்பது மறைபொருள். இந்த பாடல் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்பமா இருக்கும். அதனாலதான் சொன்னேன், இந்த பாட்டுல இவ்வளவு செய்திகள் இருக்குது. இதுவரைக்கும் உள்ள அபிராமி அம்மை பதிவை கேட்காதவர்கள் கூட இந்த பதிவை கேட்குமாறு அனைவரும் செய்யுங்கள். இப்ப விளங்கும் பாருங்க. நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முத்தி வடிவாய் நேமமுடன் 32 அறம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகழ்ந்து கால் வேசற்று லட்சையும் போய் வெண்துகில் அறைக்கு அணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைக்கோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளந்தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்றது ஏது சொல்வாய்? ஆடு கொடி மாடமிசை மாதர்வளை ஆடி வரும் ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. நன்றாக இருக்கிறதா? மற்றும் ஒரு அபிராமி அம்மை பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.